ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத் எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் உப்பு எண்ணெய் சேர்த்து தண்ணி கொதிச்சோடனே பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கணும். வெங்காயம் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்ச முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு ஃப்ரை பண்ணால் போதும். அதே எண்ணெயில் நெய் சேர்த்துக்கணும். ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு வீடியோவில் மிஸ் ஆகிருக்கு தெரியல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மல்லி புதினா சேர்த்துக்கணும். வீட்டில் முட்டை இருந்தால் போதும். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணது சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுறணும். மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுறணும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ரை பண்ண முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். 80% பாஸ்மதி அரிசியை வேக வச்சது சேர்த்துக்கணும். எல்லோ ஃபுட் கலரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கணும். ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். மூடி வச்சு 20 நிமிஷம் தம்மில் இருக்கணும். எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.